ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 12 ஆச்சா மரங்களை பிளந்தது. பிறகு ராமன் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை உண்டாக்க விரும்பி கோதண்டத்தை கையில் எடுத்து சகல திக்குகளும் நடுங்கும்படி நானோசை செய்து ஒரு கூர்மையான பானத்தை எய்தார். அது அந்த 7 ஆச்சா மரங்களையும் அப்பால் இருந்த மலையையும் பிளந்து பூமியில் புகுந்து கீழ் 7 லோகங்களையும் தொலைத்து கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் பூமியிலிருந்து கிளம்பி அதிவேகமாக ராமனுடைய அம்பரையில் வந்து சேர்ந்தது. தான் ஒரு மரத்தை துளைக்கச் சொன்னதற்கு 7 மரங்களும் ஒரே க்ஷணத்தில் துளைக்கப்பட்டதை கண்ட சுக்ரீவன் ராமபான வேகத்தால் திகைத்து நின்றான். பிறகு எல்லையற்ற சந்தோஷமடைந்து ராமனுடைய பாதங்களில் தன் தலையை வைத்து கைகூப்பி நமஸ்கரித்து பயபக்தியுடன், சுவாமி, எல்லா லோகங்களிலும் உள்ள வில்லாளிகளுக்குள் தாங்களே சிரேஷ்டர். அஸ்திர வித்தையில் தங்களுக்கு நிகரில்லை. இந்திரனையும் சகல தேவர்களையும் பானங்களால் விளையாட்டாக கொள்வீர்கள். வாலி தங்களுக்கு ஒரு பொருட்டா? ஒரே பானத்தால் 7 மகாவிருட்சங்களையும் மலையையும் பிளந்தீர்கள். யுத்தத்தில் தங்களை எதிர்க்க நிற்பவர்கள் யார்? மகேந்திரனைப் போலவும் வருணனைப் போலவும் பராக்கிரமத்தை உடைய இவ்விதமான உத்தம மித்திரனை அடைந்து என் சோகத்தை விட்டேன். அடங்காத மகிழ்ச்சி அடைந்தேன். என் தமையன் என்று பெயர் பெற்ற பரம சத்ருவை இப்போதே கொன்று என் துக்கத்தை போக்கி அளவற்ற ஆனந்தத்தை கொடுக்கும்படி கைகூப்பி பிரார்த்திக்கிறேன் என்றான். ராமன் அவனை ஆலிங்கனம் செய்து லக்ஷ்மணனுடைய எண்ணப்படி, சுக்ரீவா, கிஷ்கிந்தைக்கு போவோம். நீ எங்களுக்கு சற்று முன்னே போய் உன்னுடன் பிறந்தவன் என்று சொல்லும் வாலியை யுத்தத்திற்கு அழை என்றார். பிறகு அவர்கள் அங்கிருந்து வாலியின் ராஜதானிக்கு போய் அடர்ந்து இருண்ட மரங்களுக்கு பின் மறைந்து நின்றார்கள். சுக்ரீவன் சற்று முன்னே சென்று ஆகாசமும் பூமியும் நடுங்கும்படி சிம்மநாதம் செய்து வாலியை யுத்தத்திற்கு அழைத்தான். அதை கேட்டு மகாபலவானான வாலி கோபம் கொண்டு சூரியன் அஸ்தகிரியிலிருந்து இறங்குவது போல் நகரத்திலிருந்து வெளியில் வந்தான். பிறகு ஆகாசத்தில் புதன் அங்காரகனை எதிர்த்தது போல் வாலியும் சுக்ரீவனும் கோரமாக யுத்தம் செய்தார்கள். இடி விழுந்ததைப் போல் கைகளால் அரைந்தார்கள். வஜ்ராயுதத்தை போல் கடினமான முஷ்டிகளால் குத்தினார்கள். அப்போது ராமன் கோதண்டத்தை வளைத்து பானத்தை பூட்டி விடப்போகையில் வாலி சுக்ரீவர்கள் அஸ்வினி தேவர்களைப் போல் பார்வைக்கு ஒரே மாதிரியாக இருந்தபடியால் வாலி இவன் சுக்ரீவன் இவன் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆகையால் வாலியின் உயிரை வாங்கும் பானத்தை விடாமல் நின்றார். இதற்குள் சுக்ரீவன் வாலியால் ஜெயிக்கப்பட்டு திரும்பி பார்த்து ராமனை காணாமல் பயந்து ரிஷிமுக பர்வதத்தை நோக்கி ஓடினான். எலும்புகள் நொறுங்கி ரத்ததாரை பெருக மிகவும் களைத்து வாலியால் துரத்தப்பட்டு மதங்கவனத்தில் ஓடி ஒளிந்து கொண்டான். வாலி அதை பார்த்து ரிஷியின் சாபத்திற்கு பயந்து, இன்று உன்னை விட்டேன் என்று கிஷ்கிந்தைக்கு திரும்பி போனான். பிறகு ராமலட்சுமணர்களும் மாருதியும் சுக்ரீவன் இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அவன் ராமலட்சுமணர்களை பார்த்து வெட்கத்தால் தலை குனிந்து தீனமாக, சுவாமி, வாலியை யுத்தத்திற்கு அழைக்கச் சொன்னீர்கள். ஆச்சாமரத்தை பிளந்து பராக்கிரமத்தை காட்டினீர்கள். முடிவில் என்னை சாகும் நிலைமையில் வைத்தீர்கள். இது தங்களுக்கு அழகா? நான் வாலியை கொல்ல மாட்டேன் என்று அப்போதே சொல்லியிருந்தால் நான் இதை விட்டு போயிருப்பேனா என்றான். அதை கேட்டு ராமன் மனமிறங்கி, சுக்ரீவா, நான் சொல்லும் காரணங்களை கேட்டு பிறகு கோபிக்கலாம். இந்த பானத்தை வாலியின் மேல் நான் விடாமல் இருந்ததற்கு காரணம் தெரியுமா? ரூபம், நடை, உயரம், குரல், காந்தி, பராக்கிரமம், பார்வை, பேச்சு, அலங்காரங்கள் முதலியவைகளில் வாலிக்கும் உனக்கும் கொஞ்சம் கூட பேதம் தெரியவில்லை. ஒருவேளை தவறி உன்னை கொன்று விடுவேனோ என்று பயத்தால் மகாவேகமுள்ள இந்த பானத்தை விடவில்லை. தெரியாமலாவது அஜாகிரதையாலாவது நான் உன்னை கொன்றால் நமது காரியத்தை வேறறுத்தவனாவேன். மூர்க்கன் என்றும் புத்திஹீனன் என்றும் லோகத்தில் பேரெடுப்பேன்.
ஒருவனுக்கு அபயம் கொடுத்துவிட்டு அவனை கொல்வதைப் போல் வேறு பாபம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. நானும் லக்ஷ்மணனும் சீதையும் உன்னையே நம்பியிருக்கிறோம். இந்த வனத்தில் உன்னை தவிர எங்களுக்கு வேறு கதி யார்? ஆகையால் மறுபடியும் யுத்தம் செய். முன்பு போல் நான் அலட்சியம் செய்வேன் என்று சந்தேகப்படாதே. வாலி என் பாணத்தால் பிளக்கப்பட்டு தரையில் புரளுவதை இந்த க்ஷணத்திலேயே பார்ப்பாய். நீங்கள் யுத்தம் செய்யும் போது நான் உன்னை கண்டுபிடிக்கும்படி ஒரு அடையாளத்தை செய்து கொள். லக்ஷ்மணா, மலர்ந்த யானை புஷ்பங்களால் நிறைந்த இந்த கொடியை சுக்ரீவனுடைய கழுத்தில் கட்டு என்றார். லக்ஷ்மணன் அப்படியே செய்ய நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சூரியனைப் போலவும் சந்தியா காலத்தில் கொக்குகளால் சூழப்பட்ட மேகத்தைப் போலவும் சுக்ரீவன் விளங்கினான். பிறகு ராமனுடைய வார்த்தையால் தைரியமடைந்து மறுபடியும் அவர்களை அழைத்துக் கொண்டு கிஷ்கிந்தைக்கு போனான். வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 13 சப்த ஜனர்களின் சரித்திரம். பிறகு தர்மாத்மாவான ராமன் வில்லை வளைத்து நாணேற்றி சூரியனைப் போல் பிரகாசிக்கும் பானங்களை சித்தம் செய்து சுக்ரீவனுடன் கிஷ்கிந்தைக்கு போக புறப்பட்டார். லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் அவருக்கு முன்னே சென்றார்கள். ஆஞ்சநேயரும் நளனும் நீலனும் தாரணனும் பின்னே வந்தார்கள். அவர்கள் போகும் வழியில் மலர்களாலும் பழங்களாலும் வளைந்திருக்கும் மரங்களையும் தெளிந்த ஜலத்தால் நிறைந்த ஆறுகளையும் மலை குகைகளையும் மலை பிளப்புகளையும் பொந்துகளையும் முக்கியமான மலைச்சிகரங்களையும் வைடூரியத்தைப் போல் பிரகாசிக்கும் இலைகளாலும் பஞ்சம் மலர்ந்த தாமரைகளாலும் விளங்கும் ஏரிகளையும் அவைகளில் நீர்க்காக்கை, அன்னம், நீர்க்கோழி, சக்கரவாகம் முதலிய பறவைகள் கூவுவதையும் இளம் புற்களை மேய்ந்து கொண்டு பயமில்லாமல் 4 புறங்களிலும் மிரண்டு பார்த்து கொண்டு நடமாடும் மான் கூட்டங்களையும் குளங்களை கலக்கும் பெரிய யானைகள் வெளுத்த தந்தங்களுடன் ஒண்டியாக திரிவதையும் வேறு சில யானைகள் ஆற்றங்கரைகளை இடிப்பதையும் வேறு சில யானைகள் நீர்தாரைகளால் விளங்கும் மலைகள் நடந்து வருவதைப் போலவும் நீருண்ட மேகங்கள் ஆகாயத்தில் சஞ்சரிப்பது போலவும் மதஜலம் பெருக புழுதியால் பூசப்பட்டு மலைச்சாரல்களை இடித்து தள்ளுவதையும் இன்னும் மற்ற மிருகங்களையும் பட்சிகளையும் பார்த்து கொண்டே வினோதமாக போனார்கள். ஓரிடத்தில் அடர்ந்த சோலை ஒன்றைக் கண்டு ராமன், சுக்ரீவா, ஆகாசத்தில் மேகக்கூட்டங்களைப் போல் இதோ தெரியும் இந்த மரச்சோலையை பார்த்தாயா? வாழை மரங்களால் சூழப்பட்டு எவ்வளவு அழகு வாய்ந்திருக்கிறது. இதை பற்றின விசேஷம் என்ன என்றார். சுக்ரீவன், சுவாமி, இது ஒரு புண்ணியாசிரமம். பழங்கள், கிழங்குகள், புஷ்பங்கள் இங்கே வேண்டிய வரையில் கிடைக்கும். சப்தஜனர்கள் என்ற 7 ரிஷிகள் இங்கே வசித்தார்கள். அவர்கள் 7 நாட்களுக்கு ஒரு தரம் காற்றை தின்று கொண்டு ஜலத்தில் தலைகீழாக நின்று கொண்டு 700 வருஷங்கள் கடும் தபஸ் செய்து கொண்டு மனித தேகத்துடன் சொர்க்கத்திற்கு போனார்கள். அவர்களின் மகிமையால் தேவர்களும் அந்த ஆசிரமத்தை அணுக மாட்டார்கள். பட்சிகள், மிருகங்கள், மற்ற ஜந்துக்கள் இதற்கு வெகு தூரத்தில் ஒதுங்கி நடமாடும். அஜாகிரதையால் எவனாவது இங்கே புகுந்தால் மறுபடியும் அவனை காண முடியாது. இங்கே இனிமையான பாட்டும் வாத்தியமும் ஆட்டமும் கேட்கப்படும். திவ்ய மனங்கள் கமழும். ஹோமாக்னிகள் பிரகாசிக்கும். அவைகளிலிருந்து எழும் புகை புறாவின் உடலைப் போல் சிவந்து மரங்களின் நுனிகளில் கவிந்திருக்கும். மேகக்கூட்டங்களால் மறைந்திருக்கும் வைடூரிய மலையைப் போல் இவை காணப்படுகின்றன. சுவாமி, தாங்களும் லக்ஷ்மணனும் இந்திரியங்களை அடக்கி கைகூப்பி அந்த ரிஷிகளை பக்தியுடன் வணங்குங்கள். தேகத்தில் யாதொரு அசௌகரியமும் நேராது என்றான். ராமலக்ஷ்மணர்கள் அப்படியே வணங்கி அங்கிருந்து சுக்ரீவனுடன் வெகு தூரம் போனார்கள். முடிவில் வாலி என்ற மகாவீரனால் ரட்சிக்கப்பட்ட கிஷ்கிந்தைக்கு வந்து அவனை கொல்ல நிச்சயித்து ஆயுதபாணிகளாக அங்கேயே காத்துக் கொண்டிருந்தார்கள். வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 14. ராமன் சுக்ரீவனை தைரியப்படுத்தினது. அந்த இருண்ட காட்டில் மரங்களின் மறைவில் அவர்கள் நின்று கொண்டிருக்கையில் சுக்ரீவன் 4 புறங்களிலும் சுற்றி பார்த்து கடும் கோபம் கொண்டு கோரமாக கர்ஜித்து வாலியை யுத்தத்திற்கு அழைத்தான். பெரிய மேகம் பெருங்காற்றால் அடிக்கப்பட்டு குமுறுவது போல் அந்த ஓசை ஆகாசத்தை பிளந்தது. பாலசூரியனை போன்ற பிரகாசத்தையும் சிம்மத்தை போன்ற நடையையும் உடைய சுக்ரீவன் மகா தைரியசாலி. ஆயினும் வாலியை நினைத்து பயந்து தன் மனோரதங்களை நிறைவேற்றக்கூடிய ரகுவீரனை பார்த்து, சுவாமி, கிஷ்கிந்தைக்கு வந்துவிட்டோம். வனத்தில் மிருகங்கள் வேடனுடைய வலையில் கட்டப்பட்டிருப்பது போல் வானரர்கள் இதை எக்காலத்திலும் ஜாகிரதையாக காப்பாற்றி வருகிறார்கள். தங்கத் தோரணங்களாலும் கொடிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு கோட்டை சுவர்கள் பயங்கரமான யந்திரங்களால் காக்கப்படுகின்றன. வாலி தன் புஜபலத்தால் இதை ரட்சிக்கிறான். வசந்த காலத்தில் கொடிகள் புஷ்பிப்பதைப் போல வாலியை கொல்வதாக ஆதியில் தாங்கள் செய்த பிரதிஜையை இப்போது நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். ரகுநாதன், சென்ற தடவை உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாததால் நான் வாலியை கொல்ல முடியவில்லை.
லக்ஷ்மணன் உன் கழுத்தில் போட்டிருக்கும் ஹாரத்தால் இப்பொழுது அந்த சந்தேகத்திற்கு இடமில்லை. இந்த மாலை உன் காந்தியையும் அழகையும் அதிகப்படுத்துகிறது. நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சூரியனைப் போல் பிரகாசிக்கிறாய். என் கையிலுள்ள இந்த பானத்தால் உனக்கும் வாலிக்கும் உள்ள விரோதத்தையும் அவனால் உனக்கு நேரும் பயத்தையும் ஒழிக்கிறேன். அவன் எங்கே எனக்கு காட்டு. அவன் என் பானத்தால் ஹிருதயம் பிளந்து புழுதியில் விழுந்து புரளும்படி செய்வதை அதிசீக்கிரத்தில் காண்பாய். வாலி என் கண்ணில் பட்டு உயிருடன் கிஷ்கிந்தைக்கு திரும்பி போனால் என்னை தோஷமுள்ளவன் என்றும் திறமையில்லாதவன் என்றும் நீ வேண்டிய வரையில் தூஷிக்கலாம். உன் எதிரிலேயே அந்த 7 ஆச்சாமரங்களையும் நான் துளைக்கவில்லையா? அதே பானத்தால் வாலியை இன்று கொள்வேன் என்று அறி. எனக்கு எவ்வித ஆபத்து நேர்ந்தாலும் நான் பொய் சொன்னதில்லை, இனி ஒரு காலம் சொல்வதும் இல்லை. எப்போதாவது தர்மத்தை கைவிட விரும்புவேனா? என் பிரதிஜையை நிறைவேற்றுகிறேன், கவலைப்படாதே. உத்தமமான நிலத்தில் தகுந்த காலத்தில் விதை விதைத்து நல்ல மழை பெய்தது போல் நான் சொன்ன வார்த்தை பலிக்காமல் போகாது. ஆகையால் வாலி உன்னுடன் யுத்தம் செய்வதற்கு வரும்படி சிம்மநாதம் பண்ணு. ஜெயசீலனான வாலி உன்னால் 300 தடவை சண்டைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறான். தான் பலசாலி என்று கர்வம் கொண்டிருந்தாலும் யுத்தத்தில் எப்பொழுதும் ஆசையுள்ளவனானதாலும் உடனே வெளியில் வருவான். சத்துருக்கள் தங்களை சண்டைக்கு அழைப்பதை சூரர்கள் பொறுக்க மாட்டார்கள். வாலி தன் வீரியத்தை நன்றாக அறிந்தவன். மேலும் ஸ்திரீகளுக்கு எதிரில் சண்டைக்கு பின்வாங்க மாட்டான் என்றார். சுக்ரீவன் பிறகு ஆகாசம் பிளக்கும்படி கர்ஜித்தான். ராஜ்யத்தில் அரசனின்றி குழப்பமாக இருக்கையில் குலஸ்திரீகள் பரபுருஷர்களால் பலவந்தம் செய்து இழுக்கப்பட்டு மிரண்டு தவிப்பது போல் அந்த சப்தத்தை கேட்டு பசுக்கள் பயந்து முகம் வெளுத்து ஓடிப்போயின. யுத்தத்தில் அடிப்பட்ட குதிரைகளைப் போல மான்கள் 4 மூலைகளிலும் ஓடி ஒளிந்தன. புண்ணியமிழந்து ஆகாசத்திலிருந்து தலைகீழாக விழும் நட்சத்திரங்களைப் போல் பறவைகள் பிரக்ஞை தப்பி விழுந்தன. பிறகு சுக்ரீவன் சௌரியத்தால் தேஜஸ் அதிகரிக்க பெருங்காற்றால் மோதும் அலைகளை உடைய சமுத்திரத்தைப் போலவும் மழைக்காலத்தில் இருண்ட மேகங்களைப் போலவும் பயங்கரமாக கர்ஜித்தான். வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 15. தாரை வாலியை தடுத்தது. சகல பிராணிகளும் கேட்டு நடுங்கும்படி சுக்ரீவன் செய்த கர்ஜனை அந்தப்புறத்தில் பெண்டுகளுடன் இருந்த வாலியின் காதில் விழுந்தது. உடனே மயக்கம் தெளிந்து கோபமும் ரோஷமும் பொங்கின. சந்தியா காலத்தில் சூரியனைப் போல் தேகம் சிவந்து ராகுவால் பிடிக்கப்பட்ட சூரியனைப் போல் திடீரென்று காந்தியை இழந்தான். பயங்கரமான பற்களுடன் நெருப்பு கொடுந்தை போல் கோபத்தால் ஜொலித்துக் கொண்டு யானைகளால் வேருடன் பிடுங்கப்பட்ட தாமரைகளை உடைய மடுவை போல் சற்று நேரம் கலங்கி நின்று பிறகு சுக்ரீவனுடைய கர்ஜனையை கேட்டு பொறுக்காமல் அதிவேகமாக வெளியில் ஓடி வந்தான். அவன் நடக்கும்போது பூமி பிளந்தது. தாரை அதைக் கண்டு பயந்து திகைத்து அவனிடத்தில் உள்ள சிநேகத்தால் இறுகத் தழுவி ஹிதத்தை சொல்ல ஆரம்பித்தாள். ஆற்று வெள்ளத்தைப் போல் பொங்கும் தங்கள் கோபத்தை தூங்கி எழுந்தவன் ராத்திரியில் அணிந்த மாலையை கழற்றி எறிவது போல் விளக்குங்கள். இப்போது ராத்திரி நெருங்கினதால் சத்துருக்களின் பலாபலத்தை கண்டுபிடிப்பது கஷ்டம். விடியற்காலையில் சுக்ரீவனுடன் சண்டை செய்யலாம். தாங்கள் இப்படி திடீரென்று புறப்பட்டு போவது எனக்கு இஷ்டமில்லை. நான் தங்களை தடுப்பதற்கு காரணத்தை சொல்ல கேளுங்கள். இவன் 300 தடவை தங்களை சண்டைக்கு அழைத்தான். அப்போது தாங்கள் கடுங்கோபத்துடன் புறப்பட்டு போய் அவனை அடித்து துரத்தினீர்கள். மறுபடியும் இவ்வளவு சீக்கிரமாகவே அவன் தங்களை யுத்தத்திற்கு அழைப்பதை பார்த்தால் சந்தேகப்படுகிறேன். அவனுடைய கர்ஜனையால் வெளிப்படும் கர்வத்தையும் தைரியத்தையும் உற்சாகத்தையும் யோசித்தால் இதற்கு ஏதோ பெரிய காரணம் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. பிறருடைய உதவியின்றி அவன் இங்கே வரமாட்டான் என்று எண்ணுகிறேன். எந்த வீரனையோ அண்டி அவனுடைய ஒத்தாசையால் தங்களை இப்படி யுத்தத்திற்கு அழைக்கிறான். இயற்கையாகவே நிபுணன், புத்திமான். ஒருவனுடைய வீரியத்தையும் நன்றாக பரீட்சிக்காமல் அழைத்து வரமாட்டான். நமது குழந்தை அங்கதன் வனத்தில் திரியும் போது தூதர்களால் இதை அறிந்தான். அயோத்தியாபதியின் புத்திரர்களான ராமலட்சுமணர்கள் சுக்ரீவனுக்கு உதவியாக சேர்ந்திருக்கிறார்களாம். அவர்கள் சூரர்கள், யுத்தத்தில் தோற்காதவர்கள், இக்ஷ்வாகு குலத்தினர், மகா கீர்த்திசாலிகள். ராமனோ யுத்தத்தில் நிபுணன், பிரளய கால அக்னியைப் போல தன் தேஜஸால் சத்துருக்களை எரிப்பவன். சுக்ரீவனுக்கு உதவுவதைப் போல் எனக்கும் ஏன் உதவக்கூடாது என்றால், ஒரு பெரிய மரம் தன் நிழலை அண்டினவனுடைய தாபத்தை போக்கி மலர்களாலும் பழங்களாலும் சகல இந்திரியங்களையும் திருப்தி செய்வது போல் ராமன் தன்னை அண்டின சாதுக்களின் தாபத்திரியங்களை போக்கி சகல மங்களங்களையும் அருளுகிறான். சுக்ரீவனுக்கு நாம் துரோகம் செய்ததால் ராமன் நம்மை சாதுவென்று ஒப்புக்கொள்ளவும் மாட்டான், ரட்சிக்கவும் மாட்டான். தன்னை அண்டினவர்களுடைய யோகக்ஷேமங்கள் யாவையும் தானே வகித்து உபாயம் முதல் பலம் அடையும் வரையிலுள்ள காரியங்கள் யாவையும் தானே செய்கிறவன்.
அவர்களில் துக்கத்தால் பீடிக்கப்படுகிறவர்களுக்கு இவனை தவிர வேறு துணை இல்லை. எனக்கும் இப்படி வேறொருவன் கிடைக்க மாட்டானோ என்றால் இப்படிப்பட்ட ரட்சகன் இந்த பிரபஞ்சத்தில் வேறொருவரும் இல்லை. அண்டினவர்களை காப்பாற்றுவதால் உண்டான கீர்த்தியில் அவன் நிகரற்றவன். தன்னை சரணமடைந்தவர்களுக்கு சகல க்ஷேமங்களையும் கொடுக்க வேண்டிய லௌகீக ஞானத்தையும் சாஸ்திர ஞானத்தையும் உடையவன். சகல தர்மங்களையும் பூர்ணமாக அனுஷ்டிப்பவன் என்று பிதிர்வாக்கிய பரிபாலனத்தால் தெரிகிறது. அடியார்க்கு எளியவன். பெரிய மலை சகல தாதுக்களாலும் நிறைந்திருப்பது போல் அனந்த கல்யாண குணங்களால் நிறைந்தவன். அவைகளால் விளங்கும் அந்த மகாபுருஷனுடைய மகிமை அவைகளை விட மேலானது. அவருடைய ஸ்வரூபத்தால் அவைகளுக்கு விசேஷ மேன்மை ஏற்படுகிறது. எந்த சமயத்திலும் கலங்காத மனமுடையவன். நீ அந்த மகாத்மாவை பகைப்பது உச்சிதமல்ல. அளவற்ற பராக்கிரமம் உடையவன். யுத்தத்தில் ஜெயிக்க முடியாதவன். ஆனால் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாதவன் பிறரை எப்படி காப்பாற்றுவான்? தனக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்திலிருந்து துரத்தப்பட்டவன் சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை எப்படி சம்பாதித்துக் கொடுப்பான்? மேலும் பலவானான என்னுடன் சிநேகம் செய்யாமல் பலகீனனான சுக்ரீவனுடன் சிநேகம் செய்வானா என்று நினைத்து அலட்சியம் செய்யக்கூடாது. தாங்கள் மகாசூரன் என்று எனக்கு தெரியும். தங்களிடத்தில் தோஷத்தை கற்பிப்பதாக எண்ணக்கூடாது. தங்கள் ஹிதத்தையே உத்தேசித்து நான் சொல்லும் யோசனையை கேட்டு அப்படியே செய்ய வேண்டும். சுக்ரீவனை வருவித்து அவனுக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் செய்யுங்கள். பலவானான தங்கள் சகோதரனுடன் பகைக்க வேண்டாம். ராமனுடன் சிநேகம் செய்வது தங்களுக்கு நலமென்று எனக்கு தோன்றுகிறது. சுக்ரீவனிடத்தில் பிரீதி வையுங்கள். அவனிடத்தில் உள்ள விரோத புத்தியை நீக்குங்கள். உங்களுடைய தம்பியை நீங்களே போஷித்து சௌக்கியமாக ரட்சிக்க வேண்டாமா? காட்டில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் அவன் தங்களுடைய பந்து அல்லவா? அவனை போன்ற பந்து தங்களுக்கு வேறொருவன் இருப்பான் என்று எண்ணவில்லை. அவனை கௌரதை செய்து அவனுக்கு வேண்டிய பகுமானங்களை கொடுத்து ஆதரித்து எப்பொழுதும் தங்களுடைய சமீபத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் மறந்து தங்களுடன் சேர்ந்து வாழ்வான். நீங்கள் எப்படி இருந்தாலும் அவன் உங்களுடைய பந்துவென்றே ஜனங்கள் சொல்வார்கள். அவனுடன் சிநேகம் செய்வதைத் தவிர உங்களுக்கு வேறு வழியில்லை. நான் தங்களுடைய ஹிதத்தை தேடுகிறவள் என்று தங்களுக்கு தோன்றினால், எனக்கு பிரியமான காரியத்தை செய்ய தங்களுக்கு இஷ்டம் இருந்தால் என் பிரார்த்தனையை அங்கீகரித்து அப்படியே நடக்க வேண்டும். என்னிடத்தில் கிருபை செய்து என் வார்த்தையை தங்களுக்கு ஹிதமாக மதிக்க வேண்டும். என்னிடத்தில் கோபிக்க கூடாது. மகேந்திரனுக்கு சமமான பராக்கிரமமுள்ள ராமனுடன் தாங்கள் விரோதிப்பது எனக்கு இஷ்டமில்லை என்று தாரை சொன்ன ஹிதோபதேசம் வாலிக்கு மிகவும் வெறுப்பாக இருந்தது. காலபாசத்தால் கட்டப்பட்டு மரணம் சமீபித்தவனுக்கு விபரீத புத்தி தோன்றுவது ஆச்சரியமா? வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 16. வாலிவதம். பூர்ணச்சந்திரனைப் போல் அழகான முகத்தை உடைய தாரை இப்படி சொல்ல கேட்டு வாலி அவளை அதட்டி, பிரிய நாயகி, இந்த சுக்ரீவன் என் தம்பி. இப்பொழுது எனக்கு சத்ரு. மிகுந்த கர்வத்துடன் அவன் கர்ஜிப்பதை நான் எப்படி பொறுப்பேன்? யுத்தத்தில் பின்வாங்காத சூரர்களை சத்ரு வீரவாதம் செய்து யுத்தத்திற்கு அழைத்தால் அதை பொறுத்துக் கொண்டிருப்பதை விட உயிரை இழக்கலாம். நீ ஸ்திரீயானதால் பயந்தவள். உனக்கு இந்த விஷயம் தெரியாது. சுக்ரீவன் என்னுடன் யுத்தம் செய்ய விரும்பி என்னை யுத்தத்திற்கு அழைக்க கர்ஜிப்பதை நான் பொறுக்க மாட்டேன். அவனுக்கு சுக்ரீவன் என்றே பெயரே ஒழிய வாஸ்தவமாய் கழுத்தே இல்லாதவன். என்னை ராகவன் என்ன செய்வாரோ என்று நீ துக்கப்பட வேண்டாம். ரட்சிக்க தகுந்தவனை ரட்சிப்பதென்ற தர்மத்தை அறிந்தவர். பரம அயோக்கியனான சுக்ரீவன் அவருடைய கிருபைக்கு பாத்திரமல்ல. ஒருவன் செய்த குற்றத்தை அறிந்து தக்கபடி சிக்ஷிப்பவர். அப்படி நான் யாதொரு குற்றமும் செய்யவில்லை. அவருக்கு யாதொரு அபராதமும் செய்யாத என்னை கொன்று அதனால் வரும் பாபத்தை சம்பாதித்துக் கொள்வாரா? இங்கிருக்கும் ஸ்திரீகளை அழைத்துக் கொண்டு நீ திரும்பிப்போ. நான் இவ்வளவு தைரியம் சொல்லியும் என்னை பின்தொடர்கிறாயே. பரம மித்திரர்கள் இந்த சமயங்களில் செய்ய வேண்டிய ஹிதோபதேசத்தை செய்தாய். என்னிடத்தில் நீ வைத்திருக்கும் பக்தியையும் வெளியிட்டாய். சுக்ரீவனுடன் யுத்தம் செய்யப் போகிறேன். கவலைப்படாதே. அவனுடைய கொழுப்பை மாத்திரம் அடக்குவேனே ஒழிய அவனை கொல்ல மாட்டேன். அவனுக்கு போதுமான வரையில் யுத்தம் செய்கிறேன். விருட்சங்களாலும் கை குத்துகளாலும் பீடிக்கப்பட்டு அதிசீக்கிரத்தில் ஓடிப்போவான். என் கர்வத்தையும் முயற்சியையும் அவன் தாங்க மாட்டான். நீ புத்திசாலியானதால் எனக்கு உதவி செய்ததை பற்றியும் என்னிடத்தில் வைத்த அன்பை பற்றியும் சந்தோஷித்தேன். என்னுடைய பிராணன் மேல் ஆணையிட்டு உன்னை தடுக்கிறேன். நான் ஜெயமட வேண்டும் என்று ஆசீர்வாதம் செய்துவிட்டு திரும்பிப்போ. நானும் சுக்ரீவனை யுத்தத்தில் ஜெயித்து திரும்பி வருகிறேன் என்றான். அப்போது தாரை அவனை பிரியத்துடன் ஆலிங்கனம் செய்து துக்கத்தை தாங்க முடியாமல் அழுது கொண்டு வாலியை மெல்ல பிரதட்சணம் செய்தாள். பிறகு அவனுக்கு ஜெயம் கிடைக்க வேண்டியதற்கான மந்திரங்களால் ஸ்வத்தியனம் முதலியவைகளை செய்துவிட்டு சோகத்தால் மயங்கி ஸ்ரீகளுடன் அந்தப்புறத்திற்கு சென்றாள்.
அப்போது வாலியும் மகா சர்ப்பத்தை போல கோபத்தால் சீறிக்கொண்டு நகரத்திலிருந்து வெளியில் கிளம்பி சத்ருவை தேடி 4 புறங்களிலும் பார்த்தான். தங்க நிறமுள்ள சுக்ரீவன் வஸ்திரத்தை இறுக கட்டிக்கொண்டு ஜொலிக்கும் அக்னியைப் போல் வந்து நிற்பதைக் கண்டு வாலி அடங்காத கோபம் கொண்டு தானும் வஸ்திரத்தை இறுக கட்டிக்கொண்டு விரல்களை மடக்கி கைகளை உயர தூக்கி சுக்ரீவன் மேல் பாய்ந்தான். அதைக் கண்டு சுக்ரீவனும் விரல்களை மடக்கிக் கொண்டு மகா கோபத்துடன் வாலியை நோக்கி ஓடி வந்தான். உடனே வாலி அவனை பார்த்து கண்கள் சிவந்து, இதோ பார், என் விரல்களை இறுக மடக்கிக் கொண்டு என் முஷ்டியால் உன்னை குத்துவேன், அது உன் உயிரை வாங்கும் என்றான். அதற்கு சுக்ரீவனும், இந்த குத்து உன் தலையில் விழுந்து உன் உயிரை கொள்ளை கொள்ளும் என்றான். பிறகு வாலி மகா ரோஷத்துடன் சுக்ரீவனை குத்தினான். அதனால் சுக்ரீவனுடைய தேகத்திலிருந்து இரத்த பிரவாகம் மலை அருவியைப் போல் பெருகிற்று. உடனே அவன் ஒரு ஆச்சாமரத்தை வேருடன் பிடுங்கி வாலியை அடிக்க, அவனும் வஜ்ராயுதத்தால் அடிக்கப்பட்ட மகா பர்வதத்தைப் போல் அந்த அடியை பொறுக்க மாட்டாமல் அதிக பாரத்தை ஏற்றின கப்பல் சமுத்திரத்தில் அலைகளால் மோதப்படுவது போல் தத்தளித்தான். அவர்கள் பயங்கரமான பலத்தையும் பராக்கிரமத்தையும் உடையவர்கள், பூர்ணிமையில் விளங்கும் சந்திரசூரியர்களை போன்றவர்கள், கோரமான சரீரத்தை உடையவர்கள், கருடனுக்கு சமமான வேகத்தை உடையவர்கள், பரம சத்ருக்கள், ஒவ்வொருவரும் எதிரி அஜாகண்டியாயிருக்கும் சமயத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்கள். அப்பொழுது வாலியின் பலமும் வீரியமும் அதிகரித்தன, சுக்ரீவனுடைய வீரியமும் பலமும் குறைந்தன. வாலியால் தன் கொழுப்பழிந்து பராக்கிரமம் குறைவதைக் கண்டு சுக்ரீவன் கோபமடைந்து வாலியினிடத்தில் தன் சாமர்த்தியத்தையும் சாதுரியத்தையும் பலவிதமாய் காட்டினான். விருட்சங்களாலும் கற்பாறைகளாலும் வஜ்ராயுதத்தை போன்ற நகங்களாலும் பர்வத சிகரங்களாலும் முஷ்டிகளாலும் முழங்கால்களாலும் கால்களாலும் கைகளாலும் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் யுத்தம் செய்தார்கள். இந்திரனும் ருத்ராசுரனும் எதிர்த்தது போல் அது பார்க்க பயங்கரமாய் இருந்தது. 2 மகா மேகங்கள் ஒன்றை ஒன்று தாக்கி கர்ஜிப்பதைப் போல் வனத்தில் சஞ்சரிக்கும் அந்த வானர வீரர்கள் தேகமெங்கும் ரத்தம் பெருக ஒருவரை ஒருவர் அடித்து கிழித்து அதட்டினார்கள். சுக்ரீவன் வரவர பலம் குறைந்து அடிக்கடி திக்குகளையும் அவளுடன் பார்ப்பதை ராகவன் கவனித்து அவன் துக்கப்படுவதை சகிக்காமல் வாலியை வதம் செய்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்று அதற்கேற்ற பானத்தை தேடினார். அதை எடுத்து நாணில் வைத்து காது வரையில் இழுத்து காலச்சக்கரம் போல் கோதண்டத்தை மண்டலமாய் வளைத்தார். பிரளய காலத்தில் காலமேகங்கள் கர்ஜித்து அண்டங்கள் பிளப்பது போன்ற அந்த நாணோசையால் அங்கிருந்த பட்சிகளும் மிருகங்களும் நடுங்கி பயந்து ஓடின. ராகவனால் விடப்பட்ட பானமானது வஜ்ராயுதம் போல் சப்தித்துக் கொண்டு மின்னலை போல் அதிவேகமாக வாலியின் மார்பில் பாய்ந்தது. வாலியோ மகா தேஜஸ்வி, மகாவீரன், மட்டில்லாத கர்வம் கொண்டவன். ஆனாலும் காந்தியற்று பிரக்ஞை இழந்து ஐப்பசி மாசத்தில் பூர்ணிமை திதியில் தூக்கி கட்டப்பட்ட இந்திரத்வஜம் சாய்ந்தது போல் தரையில் விழுந்தான். இப்படி பரமபுருஷ சிரேஷ்டனான ராமன் தங்க கட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு அக்னி கொழுந்து போல் ஜொலித்துக் கொண்டு சத்துருக்களின் உயிரை வாங்கும் சிரேஷ்டமான பானத்தை பிரயோகித்தார். பிரளய காலத்தில் வெளிப்படும் யமனைப் போலவும் பரமசிவனுடைய முகத்திலிருந்து புகையுடன் கிளம்பின அக்னியைப் போலவும் அது இந்திரகுமாரனான வாலியின் மார்பில் விழுந்தது. மலர்ந்த அசோக விருட்சம் நெருப்பால் எரிக்கப்பட்டது போலவும் இந்திரத்வஜம் சாய்க்கப்பட்டது போலவும் வாலி ரத்தம் பெருக பிரக்ஞையற்று தரையில் விழுந்தான். வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 17. வாலி ராமனை குற்றம் சாட்டினது. வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சர்க்கம் 17. வாலி ராமனை குற்றம் சாட்டினது. யுத்தத்தில் நிபுணனான வாலி ராமபாணத்தால் அடிபட்டு உத்தமமான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சகல அவயங்களிலும் பூமியில் படும்படி வெட்டின மரம் போலவும் கயிறு தளர்ந்த இந்திரத்வஜம் போலவும் விழுந்து கிடந்தான். சந்திரன் இல்லாத ஆகாசத்தைப் போல அவன் இல்லாமல் பூலோகம் பிரகாசிக்கவில்லை. அவன் அடிபட்டு தரையில் விழுந்திருக்கையில் அந்த மகாத்மாவின் காந்தியாவது பல பராக்கிரமங்களாவது பிரதாபமாவது குறையவில்லை, உயிரும் போகவில்லை. தேவேந்திரனால் கொடுக்கப்பட்ட ரத்னங்கள் இழைத்த தங்க மாலையானது அவனுடைய பிராணங்களையும் பிரதாபத்தையும் காந்தியையும் காப்பாற்றிற்று. சந்தியா காலத்தில் ஓரங்களில் சிவப்பு வர்ணங்களால் சூழப்பட்ட மேகத்தைப் போல் அந்த ஹாரத்தால் வாலி விளங்கினான். அவனுடைய காந்தி அந்த மாலையிலும் தேகத்திலும் அவன் உயிரை வாங்கின பானத்திலும் 3 வகையாக பிரிந்து பிரகாசித்தது.
ராமனுடைய கோதண்டத்திலிருந்து பிரயோகிக்கப்பட்ட அந்த பானம் அவனுக்கு வீர சொர்க்கத்தையும் முடிவில் உத்தமமான முக்தியையும் அனுகிரகித்தது. இந்த பானத்தை பிரயோகித்தவனல்லவோ மகாவீரன் என்று சத்ருவை மெச்சி தேகத்தில் உள்ள வேதனையால் மெல்ல மெல்ல அவன் எங்கே இருக்கிறான் என்று சகல திக்குகளிலும் பார்த்து கொண்டே இருந்தான். ஜுவாலை அடங்கின நெருப்பு போலவும் தன் புண்ணியம் க்ஷீணித்த பொழுது தேவலோகத்திலிருந்து பூமியில் விழுந்த யயாதி சக்கரவர்த்தியைப் போலவும் பிரளய காலத்தில் தெய்வகதியால் ஆகாசத்திலிருந்து பூமியில் தள்ளப்பட்ட சூரியனைப் போலவும் ஒருவராலும் எதிர்க்க முடியாத மகேந்திரனைப் போலவும் மகேந்திர புத்திரனான வாலி தங்க ஹாரத்தால் அலங்கரிக்கப்பட்டு சிம்மத்தை போன்ற மார்பையும் நீண்டு பெருத்த புதங்களையும் தங்க நிறமுள்ள நேத்திரங்களையும் காந்தியால் ஜொலிக்கும் முகத்தையும் உடையவனாய் தரையில் கிடப்பதையும் ராமலக்ஷ்மணர்கள் பார்த்து சமீபத்தில் வந்தார்கள். அப்போது வாலி ராகவனையும் மகாபலவானான லக்ஷ்மணனையும் பார்த்து மதுரமாகவும் கடுமையாகவும் தர்மத்தை அனுசரித்திருக்கும் வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தான். நீ தசரத சக்கரவர்த்தியின் புத்திரன், மகா கீர்த்திசாலி, தர்மத்தை அனுஷ்டிப்பதில் பிரியமுள்ளவன், உத்தம குலத்தில் பிறந்தவன், சத்வகுணத்தை பிரதானமாக உடையவன், மகா தேஜஸ்வி, விரதங்களை அனுஷ்டித்தவன். இப்படி இருக்க வேறொருவருடன் யுத்தம் செய்து கொண்டிருந்தேன். நீ இருப்பதை அறியவில்லை. என்னை கொன்றதால் என்ன பெருமை அடைந்தாய்? சுக்ரீவனுடன் நான் யுத்தம் செய்து கொண்டிருக்கும் போது உன் பானத்தால் என் மார்பில் அடித்தாயே. ராமன் கருணையின் சொரூபத்தை முற்றிலும் அறிந்தவன் என்றும் சகல பூதங்களுக்கும் ஹிதத்தையே செய்கிறவன் என்றும் தயாமூர்த்தி என்றும் தன்னை மீறி வரும் உற்சாகத்தை ஜெயிக்கிறவன் என்றும் பெரியோர்களின் ஆச்சாரத்தை அறிந்தவன் என்றும் செய்த பிரதிஜையை தவறாதவன் என்றும் சகல பிராணிகளும் உன் கீர்த்தியை கொண்டாடுகின்றன. இந்திரியங்களை அடக்குவது, சாந்தி, பொறுமை, தர்ம புத்தி, சத்தியம், பராக்கிரமம், அபராதம் செய்தவர்களை தண்டிப்பது இவை அரசர்களுக்குரிய உத்தம குணங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அரசனானதால் உனக்கு இவை நன்றாக தெரியும். மேற்சொன்ன குணங்களையும் தர்மாத்மாக்களான இக்ஷ்வாகு வம்சத்தில் நீ பிறந்தவன் என்பதையும் ஆலோசித்து உன்னை நம்பினேன். தாரை எவ்வளவு தடுத்தும் லட்சியம் செய்யாமல் சுக்ரீவனுடன் யுத்தம் செய்ய வந்தேன். வந்து பார்க்கையில் உன்னை காணவில்லை. நான் வேறொருவருடன் யுத்தம் செய்து கொண்டு பரவசமாக இருக்கும்போது நீ என்னுடன் யுத்தம் செய்ய மாட்டாய் என்று நிச்சயித்தேன். ஆனால் நீ இவ்வளவு துர்புத்தி உள்ளவன் என்றும் தர்மாத்மாவை போல் வேஷம் தரித்தவன் என்றும் அதற்கு முற்றிலும் விரோதமான சுபாவத்தை உடையவன் என்றும் பாபமான ஆச்சாரத்தை உடையவன் என்றும் புல்லால் மூடப்பட்ட பாழும் கிணற்றை போன்றவன் என்றும் சாதுக்களின் வேஷத்தை தரித்த பாபி என்றும் நீர் பூத்த நெருப்பை போன்றவன் என்றும் தர்மத்தை காரணமாக வைத்துக் கொண்டு பிழைப்பவன் என்றும் அறியாமல் போனேனே. உன் தேசத்திலாவது நகரத்திலாவது நான் வந்து செய்த அபகாரம் என்ன? உனக்காவது செய்த அவமானம் என்ன? குற்றமில்லாத என்னை ஏன் கொன்றாய்? நானோ காய், கிழங்கு, பழங்களை தின்று வனத்தில் சஞ்சரிக்கும் குரங்கு. உன்னுடன் யுத்தம் செய்ய வந்தேனா? வேறொருடன் சண்டை போட்டுக் கொண்டிருக்கையில் என்னை அடித்தாய். அதர்மத்தின் அடையாளங்கள் உன்னிடத்தில் காணப்படுகின்றன, நன்றாக விளங்குகின்றன. க்ஷத்திரிய குலத்தில் பிறந்து பெரியோர்களிடத்தில் சாஸ்திரங்கள் யாவற்றையும் கற்று சந்தேகமின்றி தர்மவானுக்குரிய அடையாளங்களை தரித்து இவ்விதமான கொடிய காரியத்தை எவனாவது செய்வானா? சகல ஜந்துக்களுக்கும் ஆனந்தத்தை கொடுக்கின்றவன் என்ற பெயரை உனக்கு வைத்தவன் யார்? நீதிசாலியான அரசர்களின் வம்சத்தில் பிறந்து தர்மவான் என்று பிரசித்தி பெற்று மகா குரூர சுபாவமுடைய நீ அழகான ரூபத்துடன் பூமியில் ஏன் நடமாடுகிறாய்? பிறரை மதுரமான வார்த்தைகளால் சமாதானம் செய்வது, கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பது, பிறர் செய்யும் அபராதங்களை பொறுப்பது, அண்டினவர்களை காப்பாற்றுவது, எந்த ஆபத்திலும் சத்தியத்தை விடாதது, எந்த கஷ்டங்கள் நேர்ந்தாலும் மனம் கலங்காமல் இருப்பது, தன்னை எதிர்த்தவர்களை நாசம் செய்யும் பராக்கிரமம், தர்மத்திற்கு விரோதமாக நடப்பவர்களை தண்டிப்பது என்றவை அரசர்களின் சுபாவ குணங்கள் அல்லவா? அப்படி நான் என்ன அபராதம் செய்தேன்? நானோ காட்டில் இருப்பவன், நீயோ நாட்டில் இருப்பவன். நானோ வானரன், நீயோ நரன். நானோ கிழங்கு, காய், பழம் முதலியவைகளை தின்பவன். நீயோ அரசர்களுக்குரிய அன்னம், மாம்சம் முதலியவைகளை தின்கிறவன். நீயோ சக்கரவர்த்தியின் புத்திரன். நானோ பிறப்பால் உனக்கு சமமல்ல. உனக்கும் எனக்கும் விரோதத்திற்கு காரணம் என்ன? பூமி, தங்கம், வெள்ளி முதலிய ஐஸ்வர்யங்களே காரணம் என்று சொல்வார்கள். என்னிடத்திலும் மற்ற வானரர்களிடத்திலும் உள்ள காய், பழம் முதலிய வஸ்துக்களில் நீ ஆசை வைத்து இப்படி செய்தாயா? நீதியும் அனுகிரகமும் உத்தம அரசர்களின் தர்மம், அந்நியாயமும் ஹிம்சிப்பதும் அல்ப அரசர்களின் தர்மம். இவ்விரண்டிற்கும் சம்பந்தமில்லை. அரசர்கள் இந்த தர்மங்களை மனம் போனபடி அனுஷ்டிக்க கூடாது.
நீ தர்மத்தையே முக்கியமாக உடையவன், மகா கோபி, கட்டுப்பாடில்லாதவன், மேற்சொன்ன இருவித தர்மங்களையும் கலந்து நடத்துகிறவன், ஒருவனை கொல்ல வேண்டும் என்று உனக்கு தோன்றினவுடனேயே யோசிக்காமல் அவனை கொல்லுகிறவன், தர்மத்தில் உனக்கு ஸ்ரத்தை இல்லை, பிறருடைய பொருளை கைப்பற்றுவதில் ஆசை உள்ளவன், இந்திரியங்களை அடக்காமல் அவை போகிற வழியிலேயே விடுகிறவன், யாதொரு அபராதமும் செய்யாத என்னை கொன்று லோகத்தார் வெறுக்கும் காரியத்தை செய்து சாதுக்களின் நடுவில் என்ன சொல்வாய்? அரசனை கொல்லுகிறவன், பிராமணனை கொல்லுகிறவன், பசுவை கொல்லுகிறவன், திருடன், பிராணிகளை காரணமில்லாமல் கொல்வதில் பிரீத்தியுள்ளவன், ஈஸ்வரனே இல்லை என்று எண்ணுகிறவன், தமையனுக்கு விவாகமாகாத போது தான் விவாகம் செய்து கொள்ளுகிறவன், கோல் சொல்லுகிறவன், செல்வமிருந்தும் கொடுக்காத லோபி, மித்திரர்களுக்கு துரோகம் செய்பவன், குருவின் பாரியையை கெடுப்பவன், இவர்கள் மகாபாபிகள் அடையும் நரகங்களுக்கு போகிறார்கள். இதில் சந்தேகமில்லை. க்ஷத்திரியர்களுக்கு வேட்டையாடுவது தர்மம் அல்லவா? காட்டு மிருகங்களில் ஒன்றான உன்னை கொள்வதில் தோஷம் என்ன என்றாயோ? மான், புலி முதலியவைகளின் தோலை போல் என் தோல் ஆசனத்திற்கு உபயோகமல்ல, பட்டுப்பூச்சியின் நூலை போல் என் மயிர் போர்வைகளுக்கு உபயோகமல்ல, யானையின் தந்தங்களையும் எலும்புகளையும் போல் என் பற்களும் எலும்பும் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. உன்னை போல் தபஸ்வி தர்மத்தை அனுஷ்டிப்பவர்கள் என் மாம்சத்தை தொடமாட்டார்கள். எதற்காக என்னை கொன்றாய்? 5 நகங்களையுடைய பிராணிகளுக்குள் சல்யம் என்ற முள்ளம் பன்றியும், நாயை கொள்ளும் பன்றியும், முயலும் ஆமையும் உடும்பும் பிராமண க்ஷத்திரிய வைசியர்கள் புஜிக்க தகாதவை. தர்மத்தை அறிந்தவர்கள் என் தோலையாவது எலும்புகளையாவது தொடக்கூட மாட்டார்கள், என் மாம்சத்தையும் புஜிக்க மாட்டார்கள். ஒன்றிற்கும் உதவாத 5 நகங்களுள்ள என்னை ஏன் கொன்றீர்? சகலமும் தெரிந்த தாரை எனக்கு ஹிதத்தையும் நிஜத்தையும் சொன்னாள். புத்தி மயங்கு அவளை மீறி வந்தேன், உயிரை இழந்தேன். சிரேஷ்டமான நடத்தையுள்ள பதிவிரதைக்கு சபல சித்தமுள்ள புருஷன் வாய்த்தது போல இந்த பூமிக்கு தகுந்த நாதன் நீ அல்ல. ரகசியமாக பிறருக்கு கெடுதி செய்பவனும், பிறருக்கு அபகாரம் செய்வதாலேயே பிழைப்பவனும், ஹீனமான காரியங்களை செய்கிறவனும், சாந்தத்தை உடையவன் போல் வேஷம் தரிப்பவனும் பாபியுமான நீ மகாத்மாவான தசரதருக்கு புத்திரனாக எப்படி பிறந்தாய்? ராமன் என்ற மத யானை நன்னடத்தை என்ற கட்டுத்தறியை அறுத்து கொண்டு சாதுக்களின் தர்மம் என்ற எல்லையை தாண்டி தர்மம் என்ற மாவட்டியை மீறி வந்து என்னை கொன்றது. உனக்கு தோஷத்தை கொடுக்காததும் தகாததும் சாதுக்களால் தூஷிக்கப்பட்டதுமான இந்த காரியத்தை செய்தால் சாதுக்கள் உன்னை நிந்திப்பார்கள் என்று ஏன் அறியவில்லை? உனக்கு உபகாரமாவது அபகாரமாவது செய்யாமல் இருந்த என்னிடத்தில் பயனின்றி காட்டின பராக்கிரமத்தை உன் மனைவியை எடுத்துப் போன ராவணனிடத்தில் காட்டவில்லையே? எனக்கு எதிரில் நின்று என்னிடத்தில் யுத்தம் செய்திருந்தால் உன்னை அப்பொழுதே கொன்று யமனை தரிசனம் செய்ய அனுப்பியிருப்பேன். ஒருவன் மதுபானம் செய்து மயங்கி தூங்கும் பொழுது பாம்பு கடித்தது போல் ஒருவராலும் எதிர்க்க முடியாத என்னை மறைந்திருந்து கொன்றாயே. சீதையை கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று முன்னமே எனக்கு சொல்லியிருந்தால் அன்றைக்கே செய்திருக்க மாட்டேனா? ராவணனை கொல்வதற்கா அல்லவா சுக்ரீவனுடன் சிநேகம் செய்து அவன் இஷ்டப்படி என்னை கொன்றாய்? அதே ராவணனை யுத்தத்தில் கொன்று கயிற்றில் கயிற்றை கட்டி உன்னிடத்தில் இழுத்து வர மாட்டேனா? அவன் சீதையை சமுத்திரத்தின் அடியில் வைத்திருந்தாலும் பாதாளத்தில் மறைத்திருந்தாலும் நீ எனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் முன்காலத்தில் மதுவைரவர்களால் எடுத்துப் போய் பாதாளத்தில் வைக்கப்பட்ட ஸ்வேதாஸ்வதரி என்ற ஸ்ருதியை ஹயக்ரீவர் அவர்களை கொன்று மறுபடியும் பூலோகத்திற்கு கொண்டு வந்தது போல் அவளை உன்னிடத்தில் கொண்டு வர மாட்டேனா? சுக்ரீவன் நான் இறந்த பிறகு ராஜ்யத்தை அடைய வேண்டியது நியாயம். தர்ம விரோதமாக நீ என்னை சண்டையில் கொன்றது அந்நியாயம். பிறந்தவன் என்றைக்காவது இறக்க வேண்டியது சகஜம். நீ மறைந்திருந்து என்னை கொன்றது நியாயமானால் தகுந்த பதிலை யோசித்து சொல் என்று அந்த மகாத்மாவான வாலி பானத்தின் வேதனையாலும் நெடுநேரம் பேசினதாலும் வாய் உலர்ந்து சூரியனைப் போல் பிரகாசிக்கும் ராமனை பார்த்து கொண்டே பேசாமல் இருந்தான். ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஹரிஹி ஓம்.